நரகம் பை டான் ப்ரவுன். அத்தியாயம் 40. அந்த வெறுமையான காட்சி அறைக்கு முன்னால் மார்த்தா ஆல்வெரஸ் வெடவெடத்து நின்றாள். அவளுடைய அடிவயிற்றுக்கு பரவிய இறுக்கம் திகிலால் உருவானதுதானே தவிர பிரசவ வலியாக இருக்கக்கூடாது என்று நம்பினாள். தாந்தே அலிஜீரியின் முகமூடியை காணவில்லை. இப்பொழுது முழு எச்சரிக்கை அடைந்த 2 பாதுகாப்பு வீரர்களும் ஆன்டிடோவிற்கு வந்து வெறுமையான பெட்டியை பார்த்ததும் செயலில் இறங்கினர். ஒருவன் நேற்று இரவில் இருந்து பதிவான பாதுகாப்பு வீடியோ அறைக்கு சென்றான். மற்றொருவன் தொலைபேசியில் அப்பொழுதுதான் அந்த திருட்டை பற்றி காவல்துறைக்கு சொல்லி முடித்தான். இன்னும் 20 நிமிடங்களில் போலீஸ் இங்கே வந்துவிடும் என்று மார்த்தாவிடம் கூறிய அந்த காவலாளி தொலைபேசியை வைத்தான். 20 நிமிடங்களா என்றால் அவள். 20 நிமிடங்கள். நம்முடைய மிக முக்கியமான பொருள் திருடு போயிருக்கிறது. நகர காவல்துறை மிகவும் தீவிரமான ஒரு பிரச்சனையை கையாண்டு வருவதாகவும் இருக்கின்ற ஆட்களை அனுப்பி அறிக்கை வாங்கி கொள்ள சொல்லியிருப்பதாகவும் தன்னிடம் சொல்லப்பட்டதாக அந்த காவலாளி விளக்கினான். இதைவிட என்ன சீரியஸாக இருந்துவிட முடியும் என்றால் சத்தமாக. லெங்டனும் சியானாவும் கவலை கொண்ட பார்வையை பரிமாறிக்கொண்டனர். தன்னுடைய 2 விருந்தினர்கள் உணர்ச்சி ரீதியான சுமையால் பாதிக்கப்பட்டிருப்பதை மார்த்தா கவனித்தாள். அதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. அந்த முகமூடியை சாதாரணமாக பார்க்க வந்தவர்கள் ஒரு பிரதான கலைப்பொருள் திருட்டின் பின் விளைவுகளை பார்க்க வேண்டிய நேரடி சாட்சிகளாகிவிட்டார்கள். எப்படியோ நேற்றிரவு யாரோ ஒருவர் அந்த கேலரிக்குள் நுழைந்து தாந்தேயின் மரண முகமுடியை திருடிச் சென்றிருக்கிறார்கள். இன்னும் அதிகமான மதிப்புமிக்க பலவும் திருடு போயிருக்கலாம் என்று மார்த்தாவுக்கு தெரிந்ததால் அவள் தன்னுடைய ஆசீர்வாதங்களின் மீது நம்பிக்கை வைத்தாள். அது எப்படி இருந்தாலும் வரலாற்றிலேயே இந்த அருங்காட்சியகத்தில் நடந்திருக்கும் முதல் திருட்டு இதுதான். எனக்கு இச்சமயத்தில் மேற்கொள்ள வேண்டிய நெறிமுறை கூட தெரியாதே. மார்த்தா சட்டென்று பலவீனமானவளாக உணர்ந்தாள். பின்னர் மீண்டும் அவள் உதவிக்காக தூண்களை நாடினாள். நேற்றிரவு மார்த்தாவுடனான தங்களுடைய செயல்கள் குறித்து நினைத்து பார்த்த 2 காவலாளிகளும் ஏதும் புரியாதவர்களாக காணப்பட்டனர். இரவு 10 மணி இருக்கும். மார்த்தா, இல்டோமினா மற்றும் லெங்டன் ஆகியோர் உள்ளே நுழைந்தனர். சற்று நேரம் கழித்து அந்த மூவரும் ஒன்றாகவே வெளியேறினார்கள். அந்த காவலாளிகள் கதவுகளை மூடிவிட்டு மீண்டும் அலாரத்தை அமைத்தார்கள். அவர்களுக்கு தெரிந்த வகையில் அந்த கணத்திலிருந்து யாரும் உள்ளே வரவும் இல்லை, போகவும் இல்லை. சாத்தியமே இல்லை. மார்த்தா இத்தாலியில் கத்தினாள். நாங்கள் மூவரும் நேற்றிரவு வெளியே வரும்போது முகமூடி அங்கேதான் இருந்தது. அதனால் கேலரிக்கு உள்ளே இருந்துதான் யாராவது திருடியிருக்க வேண்டும். காவலாளிகளில் கைவிரித்தபடி குழம்பி போயிருந்தார்கள். நாங்கள் வேறு யாரையும் பார்க்கவில்லையே. இப்பொழுது போலீஸ் இங்கே வந்து கொண்டிருக்கையில் மார்த்தா தன்னுடைய கர்ப்பிணி உடலை தூக்கி கொண்டு செக்யூரிட்டி கண்ட்ரோல் அறைக்கு விரைந்தாள். லெங்டனும் சியானாவும் அவள் பின்னே பதட்டத்துடன் சென்றனர். செக்யூரிட்டி வீடியோ. மார்த்தா நினைத்து கொண்டாள். நேற்றிரவு இங்கே யார் இருந்திருப்பார்கள் என்பதை அது காட்டிவிடும். 3 கட்டிடங்கள் தள்ளி 2 போலீஸ் அதிகாரிகள் லெங்டனின் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அந்த பகுதியில் உள்ளவர்களை அலசிக் கொண்டிருந்த போது வயந்தாள் நிழல்களுக்குள் நழுவினாள். வயந்தாவுக்கு அருகில் இருந்த அதிகாரிகளின் ரேடியோகளில் ஒன்று அலறியது. வழக்கமான செய்தி பரிமாறல்தான். அந்த அறிவிப்பு இத்தாலிய மொழியில் சுருக்கமாக இருந்தாலும் வயந்தாவுக்கு அதன் சாராம்சம் புரிந்துவிட்டது. பாலசோ விஷயோவில் யாரேனும் அதிகாரிகள் இருந்தால் பாலசோ மியூசியத்திற்கு சென்று திருட்டு குறித்த குற்ற அறிக்கை பெற்றுக்கொள்ளவும். அந்த அதிகாரிகள் வெறுமனே அதை கேட்டார்கள். ஆனால் வயந்தாவின் காதுகள் அதை புரிந்து கொண்டன. இல் மியூசியோ டை பாலசோ வேஷியோ. நேற்றிரவின் தோல்வி அவளுடைய மொத்த வாழ்க்கையும் அழித்த தோல்வி. பாலசோ விஷயோவிற்கு வெளியே இருந்த அந்த சந்தில்தான் நடந்தது. போலீஸ் செய்தி தொடர்ந்தது. தெளிவற்ற கரகரத்த இத்தாலிய மொழியில் இருந்த அவற்றில் பெரும்பாலானவை புரியவில்லை.
ஆனால் அவற்றின் 2 வார்த்தைகளை மட்டும் தெளிவாக புரிந்தன. தாந்தே அலிஜீரி. அவள் உடல் சற்றென்று முறுக்கிக் கொண்டது. தாந்தே அலிஜீரி. இது நிச்சயம் எதேச்சை நிகழ்வல்ல. சட்டென்று பாலசோ வெஷியோவை நோக்கிச் சென்ற அவள் அருகாமையில் இருந்த கட்டிடங்கள் எல்லாவற்றையும் விட துருத்திக் கொண்டு மேல் நோக்கி நீட்டிக்கொண்டிருந்த அதன் கோபுரத்தை அடையாளம் கண்டு கொண்டாள். அந்த அருங்காட்சியகத்தில் என்னதான் நடந்திருக்கிறது? அவளுக்கு புரியவில்லை. எப்பொழுது? விவரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் எதேச்சை நிகழ்வுகள் என்பவை பெரும்பாலான மக்கள் நினைப்பதைப் போல் சாதாரண விஷயமாக இருக்க முடியாது என்பது ஒரு கள ஆய்வாளராக வயந்தாவுக்கு நன்றாகவே தெரியும். பாலசோ வெஷியோ மியூசியம் மற்றும் தாந்தே, இது லெங்டனுடன் சம்பந்தப்படுகிறது. லெங்டன் இந்த பழைய நகரத்திற்கு திரும்பி வருவார் என்று வயந்தா எல்லா வகையிலும் சந்தேகம் கொண்டிருந்தாள். நேற்றிரவு இந்த பழைய நகரத்தில் லெங்டன் இருந்தபோதுதான் எல்லா நாசமும் தொடங்கியது. இப்பொழுது இந்த பகல் ஒளியில் பாலசோ வெஷியோவை சுற்றியுள்ள இந்த பகுதியில் தான் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை கண்டுபிடிக்க லெங்டன் எப்படியோ திரும்பி வந்துவிட்டார். அவளை பொறுத்தவரை லெங்டன் இந்த பாலத்தை கடந்து பழைய நகரத்திற்குள் சென்றுவிடவில்லை என்பது மட்டும் உறுதி. இங்கு வேறு பல பாலங்கள் இருந்தாலும் பாப்போலி தோட்டங்களில் இருந்து நடந்தே வருவதென்பது சாத்தியமற்ற தொலைவு. அவளுக்கு கீழே 4 பேர் கொண்ட கூண்டு படகு ஒன்று நீர்ப்பரப்பில் தோன்றி பாலத்தின் கீழே கடந்து கொண்டிருந்தது. அதன் மேற்பரப்பில் புளோரன்ஸ் ஸ்போர்ட்டிங் கிளப் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த மேற்பரப்பின் தனித்துவமான சிவப்பு, வெள்ளை மற்றும் ரோஸ் நிறங்கள் சரியான ஒத்திசைவில் இருந்தன. லெங்டன் ஒரு படகில் கடந்து சென்றிருக்கலாமோ? அதற்கு சாத்தியமே இல்லை. இன்னும் கூட பாலசோ வெஷியோ குறித்து தெரிவிக்கப்பட்ட போலீஸ் செய்தியில் அவள் செல்ல வேண்டிய இடம் குறித்த குறிப்பு தெரிந்தது. எல்லோரும் கேமராவை நிறுத்துங்கள் ப்ளீஸ், ஒரு பெண் ஆங்கிலத்தில் அழுத்தம் கொடுத்து கூறினாள். ஆரஞ்சு நிற அலங்கார தோரணங்களுடன் கூடிய தொப்பி அணிந்திருந்த ஒரு பெண் பாலசோ வெஷியோவிற்கு சென்று கொண்டிருக்கும் தன்னுடைய சுற்றுலாவாசிகளுக்கு வழிகாட்டியாகும் முயற்சியில் ஒரு குச்சியை ஆட்டிக்கொண்டிருப்பதை வயந்தா திரும்பி பார்த்தாள். உங்களுக்கு மேலே இருப்பதுதான் வேசாரியின் மிகப்பெரிய மகா படைப்பு. பயிற்சி பெற்ற உற்சாகத்துடன் இலக்கிய அந்த வழிகாட்டி தன்னுடைய தொப்பியை உயர்த்தி எல்லோரையும் மேல் நோக்கி பார்க்க வைத்தாள். வயந்தா அதற்கு முன் இதை கவனிக்கவில்லை. ஆனால் அங்கே 2வது தள கட்டுமானம் ஒன்று கடைகளுக்குள் மேலாக ஒரு குறுகிய அபார்ட்மெண்டை போல் கடந்து சென்றது. வேசாரி காரிடர் என்றால் அந்த வழிகாட்டி. அது ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அது பிட்டி பேலஸிற்கும் பாலசோ வெஷியோவிற்கும் இடையில் மெடிசி குடும்பத்திற்கு பாதுகாப்பான வழிபாதையாகவும் இருந்திருக்கிறது. தனக்கு மேலே இருக்கும் சுரங்கம் போன்ற கட்டுமானத்தை பார்த்தபோது வயந்தாவின் கண்கள் விரிந்தன. அவள் அந்த காரிடரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாள். ஆனால் அதை பற்றி சிறிதளவே தெரியும். அது பாலசோ வெஷியோவிற்கு செல்கிறதா? அவை விஐபிகள் மட்டும் சென்று பார்க்கக்கூடிய இடம் என்று தொடர்ந்தால் அந்த வழிகாட்டி. அவர்களால் இன்றும் கூட அந்த காரிடருக்கு சென்று வர முடியும். அது ஒரு பிரமாதமான கலை கண்காட்சியகம். அது பாலசோ வெஷியோவில் இருந்து நேராக வடகிழக்கு மூலையில் இருக்கும் பாப்போலி அருங்காட்சியகத்தை நோக்கி செல்கிறது. அந்த வழிகாட்டி அடுத்து என்ன சொன்னாலோ தெரியாது. வயந்தா அதை கேட்கவில்லை. அவள் ஏற்கனவே தன்னுடைய மோட்டார் சைக்கிளை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாள்.